அனைவருக்கும் வணக்கம். இது யுகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம் மற்றும் எங்க படிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது கொடுத்துட்டு வராங்க. நம்ம சேனலை பொறுத்தவரைக்கும் தொடர்ச்சியா இந்த ஜேஇஇன்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொடுத்துட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில இந்த பர்டிகுலர் வீடியோல நான் எந்த விஷயத்தை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஐடி கேலிக்கட். இந்த என்ஐடி கேலிக்கட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலத்தில் இருக்குது. பெரும்பாலான தமிழ்நாட்டு மாணவர்கள் என்ஐடி திருச்சியில இடம் கிடைக்கலைன்னா அடுத்து போகக்கூடிய நியர்பை ஸ்டேட்டா இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா என்ஐடி கேலிக்கட்னு சொல்லுவாங்க. கேரளாவில் இருக்குங்க. ஸோ இந்த கல்லூரியானது 1961வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி மற்றும் அகில இந்திய தரவரிசையில என்ஏஆர்எஃப் ரேங்கிங்ல 21வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியாகவும் பார்க்கப்படுதுங்க. இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 12 கோர்சஸ் நடத்துறாங்க. எத்தனை சீட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1278 சீட் இருக்குங்க. ஸோ ஒரு என்ஐடி எந்த மாநிலத்தில் இருந்தாலும் அந்த மாநில மக்களுக்கு ஹோம் ஸ்டேட் கோட்டா கேட்டகரியில் 50% சீட்ஸ் போயிடும். ஸோ தமிழ்நாடு மாணவர்கள் ஹோம் ஸ்டேட் கோட்டாவுக்கு போக முடியாது. அதர் ஸ்டேட் கோட்டா தான் போக முடியும். அதர் ஸ்டேட் கோட்டாங்கிறது 50% இடங்கள் ஆகுங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய சீட்ஸை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் கேட்டகரி 491 சீட்டும், ஓப்பன் கேட்டகரியில் பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 27 சீட்டும் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்கு 123 சீட்டு, ஜென்ரல் இடபிள்யூஎஸ் பிடபிள்யூடிக்கு 6 சீட்டு கொடுத்துருக்காங்க. ஓபிசி என்சிஎல் 325 சீட்டு கொடுத்துருக்காங்க. ஓபிசி என்சிஎல் பிடபிள்யூடிக்கு 18 சீட்டும், எஸ்சி கேட்டகரி 183 சீட், எஸ்சி பிடபிள்யூடி 9 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், எஸ்டி கேட்டகரி 91 சீட், எஸ்டி பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5 சீட்டு கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 12 டிபார்ட்மெண்ட் வந்து இவங்க வந்து என்ஐடி கேலிக்கட்ல இருக்குது. என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பயோடெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இன்ஜினியரிங் பிசிக்ஸ், கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் மற்றும் எனர்ஜி இன்ஜினியரிங் அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு 12 கோர்ஸ் வச்சிருக்காங்க. இந்த 12 கோர்ஸ்லையும் சேரணும்னா நம்மளுக்கு எவ்வளவு மதிப்பெண்கள் தேவை அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ நான் ஆல்ரெடி கண்டினியூஸாக சொல்லிட்டு இருக்கேன். எப்பயுமே நமக்கு வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ்னா ரேங்க் தான் முக்கியம். மார்க்குங்கிறது மார்க்கை பேஸ் பண்ணி தான் ரேங்க் வருது. பட் ரேங்க் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இதில் தமிழ்நாடு மாணவர்கள் எந்த ரேங்கிங் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதர் ஸ்டேட் கோட்டாவை தான் பார்க்கணும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட். ஜென்ரல் கேட்டகரி இது எல்லாமே கம்யூனிட்டி வைஸ் ரேங்கிங் தான், ஜென்ரல் ரேங்கிங் கிடையாது. ஜென்ரல் கேட்டகரி 35,514க்கு சீட்டு க்ளோஸ் ஆயிருக்குது. இடபிள்யூஎஸ் 5,985, ஓபிசி என்சிஎல் 12,175, எஸ்சி 5,357 மற்றும் எஸ்டி 2,456க்கு பயோடெக்னாலஜியில் சீட்ஸுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்த டிபார்ட்மெண்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங். ஓப்பன் ஸ்டேட் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் 26,282 சீட்டு கிடைச்சிருக்குங்க. இடபிள்யூஎஸ் 4,030, ஓபிசி என்சிஎல் 8,232, எஸ்சி 4,776 மற்றும் எஸ்டி 2,026க்கு சீட்டு முடிஞ்சிருக்குங்க. அடுத்து சிவில் இன்ஜினியரிங். ஜென்ரல் கேட்டகரி 32,686, இடபிள்யூஎஸ் 4,882, ஓபிசி என்சிஎல் 10,644, எஸ்சி 5,426 மற்றும் எஸ்டி 1,422க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அடுத்து இன்ஜினியரிங் பிசிக்ஸ்ங்கிற டிபார்ட்மெண்ட். அதர் ஸ்டேட் கேட்டகரியில் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் 17,056, இடபிள்யூஎஸ் 2,880, ஓபிசி என்சிஎல் 6,894, எஸ்சி 3,710 மற்றும் எஸ்டி 1,730க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஜென்ரல் கேட்டகரி 5,222, இடபிள்யூஎஸ் 662, ஓபிசி என்சிஎல் 1,790, எஸ்சி 829 மற்றும் எஸ்டி 335க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அடுத்து ட்ரிபிள்இன்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஜென்ரல் கேட்டகரி 11,727, இடபிள்யூஎஸ் 1,708, ஓபிசி என்சிஎல் 4,430, எஸ்சி 2,742 மற்றும் எஸ்டி 936ங்கிற ரேங்க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அடுத்து இசிஇன்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஜென்ரல் கேட்டகரி 8,314, இடபிள்யூஎஸ் 1,124, ஓபிசி என்சிஎல் 2,961, எஸ்சி 1,710 மற்றும் எஸ்டி 633க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்கு. அடுத்து எனர்ஜி இன்ஜினியரிங். ஜென்ரல் கேட்டகரி 25,927, இடபிள்யூஎஸ் 3,959, ஓபிசி என்சிஎல் 9,199, எஸ்சி 3,694 மற்றும் எஸ்டி 2,488க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க.
அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஜென்ரல் 19,452, இடபிள்யூஎஸ் 3,166, ஓபிசி என்சிஎல் 6,547, எஸ்சி 3,994 மற்றும் எஸ்டி 1,246 சீட்டுகள் முடிஞ்சிருக்கு. தென் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஜென்ரல் 30,375, இடபிள்யூஎஸ் 5,891, ஓபிசி என்சிஎல் 10,182, எஸ்சி 6,035 மற்றும் எஸ்டி 2,774 சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. ஃபைனலி ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் ஜென்ரல் கேட்டகரி 36,080, இடபிள்யூஎஸ் 6,000, ஓபிசி என்சிஎல் 11,227, எஸ்சி 5,722 மற்றும் எஸ்டி 2,729. தென் பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் ஜென்ரல் கேட்டகரி 289, இடபிள்யூஎஸ் 98, ஓபிசி என்சிஎல் 254, எஸ்சி 65 மற்றும் எஸ்டி 19 ரேங்க்குக்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. ஸோ இது என்ஐடி கேலிகட்ல சேர்றதுக்கு தேவையான ரேங்க், லாஸ்ட் இயர் ஜாயின் பண்ண மாணவர்களோட ரேங்க், க்ளோசிங் ரேங்க்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸா பல்வேறு வகையான கல்லூரிகள் மற்றும் கட் ஆஃப் சம்பந்தப்பட்ட தகவல்கள், கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.